ஜென்ஸுக்குன்னா மேலே வருமானம் நம்மளால் சம்பாதிக்க முடியும்னு தெரியுது. இப்போ ஆம்பளைங்க போய் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, அது பொம்பளைங்களால முடியாதுன்னு சில வருஷமாக எல்லாம் நானே நினச்சிருந்தேன். வீட்டில் இப்படி சம்பாதிக்கிறாங்கன்னு நம்மளால முடியாதுன்னு. இப்போ அவங்கள விட டபுளாக பண்ண முடியுன்ற தைரியம் இருக்குது. பண்ணின்னுக்கிறேன். அப்புறம் இன்னும் என்ன சொல்லணுன்னாக்கா, என்ன சேவிங் பண்ணலாம், என்ன நம்ம சம்பாதிக்கணும், என்ன சேவிங் பண்ணலான்றது அது மெயினாக இங்கே தான் தெரிஞ்சிச்சு. அவங்க இதுதான் இது பண்ணுங்க, இது பண்ணு, இன்னும் இது ஆகும் இது ஆகக்கூடாதுன்னு இன்னும் எழுதி நம்ம தெரிஞ்சுக்கணுன்ற அளவுக்கு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. அதில் தெரியுது நம்ம வருமானம் எவ்வளோக்குது, நம்ம எவ்வளோ உளுத்தாயம் பண்ணுறோம், இன்னும் எவ்வளோ இருக்குது, அதில் எது வேஸ்ட் ஆகுது எது வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நம்மளுக்கு புரிகிற அளவுக்கு இவங்க எல்லாம் சொல்லி கொடுத்துக்கிறாங்க. அனு மேடமு, கல்பனாக்கெல்லாம். அதனால ரொம்ப யூஸ் ஆகுது. இப்போ அது யோசனை பண்ணுறேன், இது இவ்வளோ நம்மளுக்கு லாஸ் ஆகுதா, இந்த வேலை செய்யக்கூடாது, இது இன்கம் இதில் இருக்குது, இது பண்ணணுன்ற ஒரு யோசனை இருக்குது. கொஞ்சம் காசு அமௌண்ட்டெல்லாம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெருசாக ஒரு ஹோட்டலு தான் ட்ரை பண்ணுறேன்.